நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான், நான் அன்பை காட்டியிருக்கேன் ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு அந்த பெயின்ல இருந்து வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லி. முதலாவதா சோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. பரவாயில்ல, கவலை வருதா அதை வெளிப்படுத்துங்க, அழுக வருதா அதை வெளிப்படுத்துங்க, உங்கள் சோகத்தை காட்டுங்க, நோ ப்ராப்ளம். இப்படி செய்கிறனாலையும் நம்மளுடைய மனசு கொஞ்சம் சாந்தி அடையும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். எந்த உறவு தாங்க நம்மளோட நிலைச்சி இருக்க போகுது? எந்த உறவுமே நம்மளோட இருக்க போகிறது இல்லையே. கடைசி வரையும் இருக்க போகிறது இந்த உடலும் நானும் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது why you are worry that much? ஏன் அந்த உறவை தூக்கி பிடிச்சி நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும்? ஸோ ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாரத்தை இறக்கி வைங்க. எந்த உறவுமே நிலையானதில்லை அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த மாதிரி டைமில் நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகிறவங்க, நம்ம ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்க, நமக்கு சந்தோஷத்தை தரணும்னு நினைக்கிறவங்க, உறவுகள், நண்பர்கள் அப்படி